ஒரு பூனையை புலியாக்கிய பெருமை இந்த திராவிட மாடலில் தான் சேரும் அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு அவருடைய கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. முக்கியமாக மகாவிஷ்ணு கைது பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மகாவிஷ்ணு கைது நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் சுய சிந்தனையோ சட்ட அறிவோ இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கும் அவசர அலங்கோல நடவடிக்கை தான் இந்த கைது. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது விடியா திமுக அரசு தான் தோன்றித்தனமாக நடவடிக்கைகளினால் பல்வேறு வழக்குகளில் நீதிபதிகளிடம் குட்டுப்பட்டதை விட அதிகமாக மிக அழுத்தமாக விமர்சிக்கப்படும். அதாவது இந்த வழக்கு, இந்த மகாவிஷ்ணுவை கைது செய்த இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்போது இதற்கு முன்னாடியெல்லாம் நீதிமன்றங்களால் நம்ம திமுக அரசு பல கேவலமான அடிகள், கேவலமான திட்டுகள்லாம் வாங்கியிருக்கு. அதையெல்லாம் விட அழுத்தம் திருத்தமாக இந்த மகாவிஷ்ணு கேஸில் நீதிமன்றங்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணும். அதையும் இந்த திமுக அரசு கேவலமாக அந்த திட்டையும் வாங்கிட்டு செயல்பட போகுது அப்படின்னு நாராயண திருப்பதி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தானே பேச அழைத்து தானே பேசியது தவறு என வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பது தான் இதில் வேடிக்கை. ஒரு பூனையை புலியாக்கிய பெருமை நம்ம திராவிட மாடலை தான் சேரும் அப்படின்னு நம்ம நாராயணன் திருப்பதி அவர்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களையும் நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது மகாவிஷ்ணு என் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்கிற, உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருக்காரு. அடேங்கப்பா, ஒரு அமைச்சரின் வார்த்தைகளை பார்த்தீங்களா? இப்படி மிரட்டுற அளவிற்கு மகாவிஷ்ணு பேசியது என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆன்மீகம் குறித்து அரசு பள்ளியில் பேசக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படின்னு கேள்வி எழுப்பி நம்ம நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.